ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை 31 வியாழக்கிழமை. குரு அருள் எப்போதும் உள்ளது என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். குரு அருள் என்பது எப்போதும் உள்ளது. அது சூரியனை போன்றது. ஆனாலும் ஒருவருடைய விடாமுயற்சியும் தேவை. சூரியன் எப்போதும் இருந்தாலும் அதை பார்க்க வேண்டுமென்றால் நாம் சூரியனை நோக்கி திரும்ப வேண்டும். அப்போதுதான் அது நமக்கு தெரியும். குரு அருள் வேண்டுமானால் மனமுருகி பிரார்த்தனை பண்ண வேண்டும். குரு சாட்சாத் சிவஸ்வரூபம் என்று போற்றுகிறார் திருமூலர். குருவே சிவம் என கூறினேன் நந்தி. குருவே சிவம் என்பது குறித்து ஓரார். குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும். குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே. தமக்கு குருவாக அமைந்தவர் சிவ பரம்பொருளே என்று கூறி அருளினார் குருநாதராகிய இறைவன். ஆயினும் தமக்கு குருவாக வந்தவர் சிவமே என்பதை ஆய்ந்து அறியாமல் பலர் இருக்கிறார்கள். அவ்வாறு ஆய்ந்து அறிந்து கொண்டால் குருவே அன்பை அருளும் வழிகாட்டியாகவும் தவறு செய்தால் தண்டிக்கும் தலைவனாகவும் இருப்பதை காண்பார்கள். அவ்வாறு கண்டுகொண்டவர்களுக்கு குரு வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவராகவும் உணர்வுகளால் உணர முடியாத இறை சொரூபமாகவும் இருப்பார். ஆத்மா, குரு, இறைவன் ஆகிய மூன்றும் ஒன்றே என்பது பகவான் ரமண மகரிஷின் உபதேசமாகும். ஒருவருடைய பக்குவ காலத்தில் அவருடைய ஆத்மாவே குரு வடிவாக தோன்றி அவரை வழிநடத்தி இறைவனிடம் சேர்ப்பிக்கும். குரு எப்போதும் நம் உள்ளத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருப்பவர். ஆயினும் ஒருவர் குரு அருள் வேண்டுமானால் மனமுருகி பிரார்த்தனை பண்ண வேண்டும். குருவின் அருள் பார்வையில் பட்டவர்கள் அவரால் காப்பாற்றப்படுவார்கள். ஒருபொழுதும் குரு சீடனை கைவிட மாட்டார். யானையின் வாயில் சிக்கிய கரும்பும் புலி வாயில் பிடிபட்ட இரையும் எவ்வாறு தப்ப முடியாதோ அதுபோல சிவஸ்வரூபமான குருவின் அருட்பார்வையில் பட்ட சீடன் விடுதலை பெறாமல் தப்ப முடியாது. சீடனின் மனப்பக்குவத்திற்கேற்ப அவன் குருநாதரை புரிந்து கொண்டு பக்தி செலுத்துகிறான். ஆரம்பத்தில் சீடனால் குருவை புரிந்து கொள்ள இயலாது. புரிந்து கொள்ள முயற்சியும் செய்யக்கூடாது. குரு பரபிரம்ம சுரூபம் என்பதால் அவரை இறைவன் ஸ்தானத்தில் வைத்து பூஜிக்க வேண்டும். ஒருவன் உலகத்தையும் அத்துவிதமாக பாவித்தாலும் குருவை அத்துவிதமாக பாவித்தல் ஆகாது என்று பகவான் ரமணர் உபதேசித்து அருள்கிறார். அவ்வாறு பாவித்தால் அகந்தையின் காரணமாக பல குற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குருவை இறை ஸ்தானத்தில் வைத்து பூஜிக்கும் போது சீடனுடைய அகங்காரம் கரைந்து ஆத்மாவை உணர வழிகாட்டும். ஒருவர் குருவாக ஒருவரை ஏற்றுக்கொண்ட பின் அவர் உபதேசிக்கும் உபதேசத்தை வேத வாக்காக பாவித்து சிரவணம் மனனம் நிதித்தியாசம் செய்து அந்த உபதேசத்தின்படி அவர் காட்டிய வழியில் நடந்து முக்தி அடைய வேண்டும். குருவினுடைய வழிகளை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. அவர் காட்டும் வழி எதுவாயினும் அதுவே நாம் செல்ல அவர் போட்ட ராஜ பாட்டையாகும். சீடன் முழுமையாக தன்னை குருவின் திருவடிகளில் சமர்ப்பிக்கும் தருணத்திலேயே அவருடைய உண்மையான அருள் திருவுருவை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும். குருவின் வேலை உள்ளத்தில் உள்ளது. அவர் சீடனை வெளியிலிருந்து உலக விவகாரங்களிலிருந்து படிப்படியாக விலக்கி அவனை உள்ளே தள்ளுகிறார். அதே சமயம் சீடனின் உள்ளிருந்தும் இழுத்து கொள்கிறார். ஒரு சீடன் குருவின் வழிமுறைகளை பற்றி ஆராயவோ கவலைப்படவோ கூடாது. அதற்கு அவனுக்கு பக்குவமும் பத்தாது. அவ்வாறு செய்ய முற்பட்டால் குழப்பமே மிஞ்சும். குருவின் அருளுக்காக சீடன் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அது அவர் திருவடிகளில் சரணாகதி அடைவது, முழுமையாக சரணாகதி அடைவது. ஒரு சின்ன கதைப்பு. ஒரு சமயம் பகவான் ரமண மகரிஷியை தரிசிக்க வந்த ஒரு பக்தர் தான் இறைவனிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து விட்டதாகவும் ஆனால் தன்னுடைய பிரார்த்தனையை இறைவன் நிறைவேற்றவில்லை என்றும் புகார் சொன்னார். அதற்கு பகவான், நீங்கள் முழுமையாக சரணாகதி அடைந்து விட்டால் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறவில்லை என்று இப்போது சொல்லுவது யார் என்று கேட்டார். உங்கள் சரணாகதி முழுமையடையவில்லை என்பதையே இது காட்டுகிறது என்று சொன்னார். ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.